ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில். ஷீ இஸ் வெரி டாக்கட்டிவ். அப்படி இப்படின்னு சுற்றிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு பயங்கர ஃபன்னாக இருப்பாங்க செட்டில். அவளோட சத்தம் இல்லாமல் இருக்கிறது எங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா ரூமில் ஏதாச்சும் தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஃபுல் டைம் ஆக்டர்னு நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ 2018 ஃப்ரம் 17-18 இருந்து அதை தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் பொண்ணுக்கு தங்க மனசுல விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சீரியல். அதில் எனக்கு 1500 தான். பட் எனக்கு தேவயானி மேம் என்னோட அம்மாவா ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ப்ராஜெக்டே வந்து புது புது அர்த்தங்கள்னு சொல்லிட்டு ஜீல பண்ணது தான். அதில் தேவயானி மேம் தான் என்னோட அம்மா. என்ன முதல்ல நம்பினதும் என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணும் என்னோட பொண்டாட்டி தான், ஸ்ருதி தான். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸ்நேகிதினிகளுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நம்ம லைஃப்ல ஒரு முடிச்சு விழுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இவரில் ஒரு முடிச்சு இல்லை, 2 முடிச்சு இல்லை, 3 முடிச்சு போட்டிருக்காரு. நம்ம சின்னத்திரை சூர்யானே சொல்லலாம். இப்போவே அழகாக கெஸ் பண்ணியிருப்பீங்க யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஷோக்கு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். உங்க ஷோலாம் எப்படி போகுது? சீரியல் ஷூட்டிங்கு எல்லாமே? ஷூட்டிங் கொஞ்ச நாளாக ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்குது. பிகாஸ் மோர் தேன் 120 days ஆச்சு. நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் திஸ் 1 hour ஷூட். பிகாஸ் 1 hour போயிட்டு இருக்குல்ல, அதனால. அதுக்கு முன்னாடி என்னடான்னா ஜஸ்ட் 1 hour ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கமம் போயிட்டு இருந்தாங்க சிங்கப்பெண்ணை டீம் கூட. அது ஒரு 2 months 1.5 2 months போச்சு. அது இன்னைக்கு முடிச்சு நாளையில இருந்து திருப்பி இது 1 hour ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூ டில் இந்த வரைக்கும். இப்போ நோ பிரேக் இன் பிட்வீன். இல்லை வந்துருச்சு இன் பிட்வீனில் அந்த ஈத் டேயில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அண்ட் தமிழ் புத்தாண்டு 2 நாள், அவ்வளோதான். ஈவன் சண்டே ஆல்சோ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த சண்டேஸ், அதாவது செகண்ட் சண்டேஸ் ஷூட் பண்ணணும்னா நம்ம டபுள் பேட்டா தான். யூனிட்டுக்கெல்லாம் ஆர்டிஸ்டிக் இல்லை, அதுவும் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்லிடலாம் ஆர்டிஸ்ட்க்கும் டபுள் பேட்டா கொடுக்க சொல்லி. ஆர்டிஸ்ட்டுக்கு டபுள் பேட்டா கொடுக்க நான் சொன்னேன்னா வேலை போயிடும், பரவாயில்ல. அப்படி இல்லை, ஜோக்ஸ் அபார்ட். பட் நமக்கு என்னடான்னா நம்மளோட பெனிஃபிட் என்னடான்னா நம்மளோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட்டிங் அதிகமாகுது இல்லையா. தட் இஸ் அகெயின் நமக்கு சேலரி தானே, கரெக்டாக கவுண்டிங் சேலரிஸ். லைக் உங்கள் பேர் வந்துட்டு நந்தினி மேமும் உங்களோட பேர் ரொம்பவே சூப்பராக இருக்குது சார். நீங்கள் சைடு பார்க்கும்போது நந்தினி மேமை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க எப்படி ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்க, ஆஃப் ஸ்க்ரீன் பாண்டிங் எப்படி இருக்கும்? ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில். ஷீ இஸ் வெரி டாக்கட்டிவ். அப்படி இப்படின்னு சுற்றிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு பயங்கர ஃபன்னாக இருப்பாங்க செட்டில். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு. அவளோட சத்தம் இல்லாமல் இருக்கிறது எங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா ரூமில் ஏதாச்சும் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஓகே, ரெண்டுத்துல ஏதாச்சும். மேமுக்கு ரொம்ப சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம் நாங்க. சுவாதி மேமுக்கு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, டயட்டில் இருக்கேன். இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போவும் சாப்பிடுவாங்க. ஓகே சாருக்கு வந்துட்டு நீங்கள் நடிக்கிறது சினிமானா ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி என்ன சார்? நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி, இப்போ இவ்வளோ சேலரி இருக்குது, சேலரி எதுவும் சொல்ல வேணாம் இப்போ வாங்குறது, பட் ஃபஸ்ட்டு சேலரிலேருந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வந்துருக்கு, இவ்வளோ இது நான் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஃபேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா அது எவ்வளோ? ஃபஸ்ட்டு சேலரி 1500 rupees. அது ஆஸ் ஏ ஆக்டர், ஃபுல் டைம் ஆக்டர்னு நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ 2018 ஃப்ரம் 17-18 இருந்து அதை தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் பொண்ணுக்கு தங்க மனசுன்னு விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சீரியல். அதில் எனக்கு 1500 தான் சேலரி. ஓகே. இப்போ சார் இப்போ அதோட 150 டைம்ஸ் அதிகமானு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு செக்மெண்ட் சார், நான் வந்துட்டு சன் டிவி சீரியலில் ஒரு 3 சீரியலோட கேரக்டர் நேம் சொல்லுவேன். நீங்க அது என்ன சீரியல்னு கண்டுபிடிக்கணும். சன் டிவி சீரியல்லே 3 சீரியலோட கேரக்டர் நேம் சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிக்கணும். அவுட் ஆயிட்டீங்கன்னா டேர் தருவேன். சரி, ஓகே. ஓகேவா? செல்வம்.
ஒரு அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கு. எந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை கூட கேட்பீங்களா இல்லை ஹீரோஸை மட்டும்தான் ஹீரோஸ் கேட்பீங்களா? மட்டும் தான். இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப மெயின் ஹீரோவே எல்லாருக்குமே தெரியும். அந்த அவங்கள- மாதிரி அந்த மாதிரி அந்த தான். மாதிரி தான் கேள்வி வரும். அந்த மாதிரி தான். சரி. செல்வம். செல்வம் சாரி பிகாஸ் எனக்கு தெரியுற இப்போ ப்ரைமில் எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கிறது பழைய தெரியுது. சீரியல் ஆ? பழைய சீரியல் பழைய serial ஆ? ஹிட்டான சீரியல். நான் 10 கவுண்ட் பண்ணுவேன். நீங்க அதுக்குள்ள சொல்லணும்னா நீங்க அப்படியா? அவுட். பழைய சீரியல் ரொம்ப ரொம்ப ஹிட்டான சீரியல். ஹிட்டான சீரியல் ஆனா எல்லாருக்குமே நம்ம மூன்று தெரியும். முடிச்செல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து ஆமா. இருக்கு. இப்போ அது இல்ல. இப்ப இல்ல. ஏங்க இது என்ன போங்காட்டமா இருக்குங்க. இது ரொம்ப பெரிய ஃபேமஸ் சரி ஓகே. சஞ்சீவண்ணா பண்ண கேரக்டரா அந்த ஐ forgot the name. I'm actually very bad in names and dates, okay? ஓகே But திருமதி செல்வம். கரெக்ட். சூப்பர். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க. Yeah. ஓகே. ஆதி இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான். ரோஜா? நோ No 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 no. ஒரே ஆப்ஷனா இல்ல ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கா? இல்ல. ஆனா அது வந்துட்டு இல்ல பார்ட் 2 எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. அது அது திருசெல்வம் சாரோட சீரியலா? இல்ல இல்ல. இல்லையா? கோலங்க. ஓ யா கோலங்கள். யா ஓ ஷிட். I'm sorry because நான் அது மறக்க கூடாது. ஏன்னா சீரியல் நான் பார்த்தது இல்ல. பட் Okay. எனக்கு தேவயானி மேம் என்னோட அம்மாவா ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ப்ராஜெக்டே வந்து புது புது அர்த்தங்கள்னு சொல்லிட்டு சீல பண்ணதுதான். ஓகே. அந்த சீரியல்ல அதுல தான் நான் ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் ஃபேமஸ்னா லைக் ஓ இப்படி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆளை எங்கேயோ பார்த்திருக்கேன் அந்த மாதிரி டவுட் இருக்கும் மக்களுக்கு. ஓ இவரு தான் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒரு பிரேக் எனக்கு கிடைச்சு மக்கள் என்ன கரெக்டா என்ன வந்து இவரு தான் அப்படின்னு சொன்னது வந்து புது புது அர்த்தங்கள் அந்த ப்ராஜெக்ட் தான். அதுதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக் ப்ராஜெக்ட். நல்ல ஹிட். அதுல தேவயானி மேம் தான் என்னோட அம்மா. அண்ட் அபிசார் யூ நோ தட் பேர்? யா. அபிஷேக் சங்கர் சார் தான் அதுல வந்து தேவயானி அதாவது என் அம்மாவுக்கு பேரா பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவங்க மெச்சோர்டான பேர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க. நானும் பார்வதி வந்து அந்த யங் பேர்ஸ் ஹீரோயின் அந்த மாதிரி. ஸோ என் அம்மாவை கேரக்டர் தேவயானி மேம் ஐ மீன் தேவயானி மேமோட பிள்ளைய நான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லணும். அதான் கரெக்ட். சூப்பர் சார். இன்னொன்னு லாஸ்டா ஒண்ணு கோபி. இந்த நேம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏங்க ரன்னிங் சீரியல்ஸ் எதுவுமே நீங்க எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர மாட்டீங்களா? மாட்டோம். இது என்ன போங்காட்டமா இருக்குது. ஆதி கோபி. சாரி கோபி. சைடுல எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க சைடுல எல்லாம் பார்க்க கூடாது. ஆமா இல்ல நான் ஆக்சுவலி ரொம்ப வெரி பேட் இன் மேல் பிராக்டிஸ். சரி இன்னொரு க்ளூ தரேன். கோபி கூட இளங்கோன்னு ஒரு கேரக்டர். ரெண்டு பேருமே செம்ம திக்கான ஃப்ரெண்ட்ஸ். அங்க பிரிக்கவே முடியாது. சரியான ஹிட்டான ஒரு சீரியல். இல்ல ஆக்சுவலி எனக்கு நீங்க இப்ப வந்து இத தப்பான சொல்லிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டிஸ்ட்ல ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு மேல கோபப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒருத்தவங்க தான் அந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க இளங்கோ கேரக்டர்ல. பிரீதி மேமோட லைட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. சஞ்சீவண்ணாவோட கேரக்டர். கரெக்ட். ஆனா பேர் சொல்லுங்க சீரியல் நேம். அது ஏதோ அந்த நாதஸ்வரம் சம்திங். நாதஸ்வரம். ஓகே. நாதஸ்வரம். ஆனா நான் கேட்டது வந்து வேற ஒரு சீரியல் தான். ஆனா ரெண்டு பேருமே கம்பேர் இருக்காங்க. பட் இளங்கோ கோபி இளங்கோ பேர்ல. கோபி இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க. தெரியலையா? இல்ல நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். மெட்டி ஒலி. ஓ மெட்டி ஒலி. யா பட் ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த மெட்டி ஒலி. எனக்கு அது தெரியாது. ஆனா நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். மெட்டி ஒலின்னு தெரியும் தவிர கேரக்டர்ஸ் எனக்கு ஓகே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு டேட் தரலாம்ல? ஆமா பண்ணுவீங்களா? கண்டிப்பா. யா பண்றேன். சுவாதி மேம்க்கு கால் பண்ணி வம்புலுக்குறீங்க. ஆக்சுவலி சுவாதிக்கு நான் கால் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே. அவ வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இல்ல எங்க ஷூட்ல. ஓகே. சோ இமிடியேட்டா அது எப்படி நான் பண்றது? சரி ஓகே. யாரும் தப்பா எடுத்துக்கானா? ஆ. சரியா? நான் இன்னொரு டேட் கொடுக்குறேன். பிஸி இல்லனா சூப்பரா வம்பு எடுத்துருந்திருப்பேன் நான். சரி இன்னொரு டேட் தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டேட் தான். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். லைக் யூ. யா. சோ வந்து ப்ரோபோஸ் கூட நீங்க பண்ணலாம். இதுதான் உங்க டேட். வெரி சும்மா ஏதாச்சும் ஒரு சீரியல்ல காப்பி அடிச்சா கூட அந்த டயலாக் நீங்க சொல்லலாம். சீரியல் டயலாக் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்ல மூவி டயலாக் கூட சொல்லுங்க. ஆமா அது என்னாலே தாங்க முடியல. அதுதான் அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அழகா இருக்குன்னு நினைக்கல. ஓகே. உங்களை நான் லவ் பண்ணுவேன்னு நினைக்கல. அம்மா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குது. இது என்ன ஒப்பிக்கிறீங்க? லவ் ப்ரோபோஸ் பண்ண சொல்லுங்க. இதான் சொல்றேன்ல எனக்கு அது எக்ஸாக்ட்லி தெரியாது. பட் இதுதான் நீங்க அழகா இருக்குன்னு நினைக்கல. ஓகே.
உங்கள் கூட வாழணும்னு நினைக்கல சம்திங் ஐ டோன்ட் நோ. பட் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குதுங்க. அப்படி ஓகே சார், சூப்பராக இருக்கீங்க. இன்னொன்று சார், எல்லா ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு, கரெக்டா? உங்களுக்கு பின்னாடி அந்த கேர்ள், பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் யார்? என் பொண்டாட்டி தான், ஒய்ஃப். அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? என்ன வேணா சொல்லலாம். சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவங்கள பற்றி எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இப்படி சொல்லலாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, அவங்க என் கூடவே இருந்தாங்க, என்ன பார்த்துட்டாங்க, இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நான் திருப்பி அதெல்லாம் எனக்கு நடந்திருக்குது. பட் இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, என்னை முதல்ல நம்பினதும் என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணும் என்னோட பொண்டாட்டி தான், ஸ்ருதி தான். நான் இப்படி ஆக போகிறேன்னு நான் சொல்லும்போது, இல்லைன்னா நான் என்னோட பேஷனுக்காக நான் வந்து என்னோட வேலை ரிசைன் பண்ணும்போது என்னை நம்பி யா உன்னால் முடியும் அப்படின்னு என்னை நம்பி என்ன கூடவே நின்னது ஆஃப்கோர்ஸ் அந்த வைஃப். அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நின்னனால நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வர ஃபேமிலின்ற ஒரு சப்போர்ட்ன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ என்ன விஷயம், நீங்கள் என்னதான் இருக்கட்டும், சினிமா ஆக்டரோ ஒரு ஆக்டரோ ஒரு வேற என்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியாக அந்த வேலை பார்க்க முடியணும்னா வீட்டில் நிம்மதி இருக்கணும். அந்த அந்த நிம்மதி தான் உங்களுக்கு வெளியில் எங்கேயும் எல்லா இடத்துலையுமே உங்கள் வேலையை உற்சாகமாக பண்ணுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பா. ஆஃப் கோர்ஸ். சூப்பர். வெரி கூல் ஃபேமிலி, வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஓகே. பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. ஓகே. சூப்பர். சீரியஸா வந்துட்டு இது லக்கி தான். அந்த வைஃப் பை காட் கிரேஸ் அது லக்கி தான். அது லக்கி தான். அதில் வேற எந்த கிரெடிபிலிட்டியும் யாருக்கும் கிடையாது. ஒன் லைன்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். நான் வந்துட்டு ஒரு ஒன் லைன்ல அவங்கள டிஸ்கிரைப் பண்ணா நீங்க என்னன்னு பண்ணுவீங்க? மை லைஃப். மை லைஃப். சூப்பர் சார். ஓகே. தேவயானி மேம் கூட அந்த சீரியல் பண்ணியிருந்தீங்க பையனா. மேம் பற்றி ஒரு 2 லைனா? ஐயோ, சச் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் க்யூட்டஸ்ட் அண்ட் கேரஸ்ட் அண்ட் என் அம்மா தான். என்னை குட்டின்னு தான் கூப்பிடுவேன். கேரக்டர் நேமே குட்டி தானே, அதில் குட்டின்னு தான். அப்போ என்னை குட்டி தான் கூப்பிட்டுட்டு இருப்பான். எனக்காக என்ன சொல்லணும், ஷீஸ் சூப்பர்ப் அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னல், வெரி டெடிகேட்டிவ். நான் வந்து நம்ம ஒரு ஆக்டராக வரும்போது ஃபஸ்ட்டாக நம்ம வியந்து பார்க்குற ஒரு பெரிய ஸ்டார்னா அது தேவயானி மேம் தான். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது நான் திருப்பி 3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தேவயானி மேம், தேவயானி எவர்கிரீன் ஹீரோயின். எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு என்னடான்னா இந்த ப்ராஜெக்ட் நடந்துருமோ நடக்குமோ கனவுல நின்றுப்பீங்க, கிளியெல்லாம் பார்த்திருக்கேன், அதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பட் தேவயானி அப்படின்ற ஒரு அந்த ஒரே ஃபேக்டர் தான் அந்த ப்ராஜெக்டோட மெயின் அட்ராக்ஷன் அண்ட் மை பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேமோட கூட அதுவும் மாமியோட பையனா சமங்கெத்தா வெரி லக்கியஸ்ட் பர்சன் இல்லையா? வெரி லக்கியஸ்ட் பர்சன். சூப்பர் சார். மேம் என்னைக்காவது செட்ல கோபப்பட்டிருக்காங்களா? ஐயோ, ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரேர் மேம் கோபப்படுறது. அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு பர்டிகுலரா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா ப்ரொடக்ஷனும் அந்த பர்சனுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும், தவிர வேற எங்க யாருமே சத்தம் கேட்டதில்லை. அப்படி ஒரு சத்தமா மேம் பேசினதில்லை. வெரி பேஷன்ஸ், ரொம்ப பேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பான், ரொம்ப டைமிங்கில் ஷார்ப்பாக இருப்பான், நடிப்பில் பின்னுவான். இதெல்லாம் தவிர ஒரு குட் ஹியூமன் பீயிங். கண்டிப்பா பயங்கர பியூட்டிஃபுல் ஸ்வீட்டான ஹியூமன் பீயிங். சூப்பர் சார். இன்னொன்று என்னன்னா, ஒரு பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம். அதே சீரியல் தான், அதே சீரியல்னா அதே சீரியல் சொல்ல மாட்டேன், ஒரு 10 சீரியல் நீங்கள் ரேங்க் கொடுத்துட்டே வரணும். இதுல சிக்கிக்கிட்டீங்க, ஓகேவா? இது ஏதோ ஒரு அதாவது காஃபி வித் கரனோட மலையாள வெர்ஷன் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஐ லைக் டு டு டேர்ஸ். ஓகே. ரோஜா. ரோஜா அதாவது 10 ல இருந்து பிளைண்ட் நீங்க சொல்லணும் நான். ஓகே. ரோஜா 3 ஷுவரா மாத்தலாம் கூடாது. அப்புறமா ரோஜா வந்து நீங்க உங்க லிஸ்ட் எவ்வளவுன்னு தெரியாது எனக்கு. ஆனா புதுசும் பழசும் எல்லாமே சேர்ந்து வருது. ஆமா, எல்லாமே ரன்னிங்கும் வரும், முடிஞ்சதும் வரும். எல்லாம் அப்ப ரோஜானா 5 யா மாத்த கூடாது இதுக்கு அப்புறம், ஓகேவா? சுந்தரி 6, மெட்டி ஒலி 3, திருமதி செல்வம் 4, கோலங்கள் 2, தெய்வ மகள் 7, வள்ளி 8, பைரவி 10. 3 முடிச்சு.
சூப்பர் சூப்பர் சார். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.